அறிவுபூர்வமாக அரசியல் நடந்த ஒரு இடத்தில் இப்படி தற்குறின்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்காக இதை வசவு மாதிரி யூஸ் பண்ணல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், ஒரு உண்மையை சொல்றேன். நான் எதை எடுத்தாலும் முரணா பேச்சு, வரலாறு பேசுறேன். திப்பு சுல்தானை எதிர்த்து தீரன் சின்னமலை சண்டை போட்டாரு. திப்பு சுல்தான் உதவியோடு தீரன் சின்னமலை, சின்னமருது எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டாங்க. திப்பு சுல்தான் சார்பாக தீரன் சின்னமலையினுடைய உதவியாளர் கருப்பு சேர்வை நெப்போலியனுக்கு தூது போனார். இது வரலாறு. திப்பு சுல்தானை எதிர்த்து தீரன் சின்னமலை சண்டை போட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் கைதட்டுறானுங்க. இப்ப இதுக்கெல்லாம் நீங்க எங்க போய் விளக்கம் சொல்லுவீங்க? இதுக்கு விளக்கம் கேட்பதோ விளக்கம் சொல்வதோ நம்முடைய தகுதிக்கு ரொம்ப குறைவது. தகுதி குறைவுன்னா சொல்றது, அறிவுன்னு ஒண்ணு நமக்கு இருக்கும் பட்சத்துல இதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா இப்படிப்பட்ட தற்குறிகள் எப்படி அரசியல் பேச வந்தார்கள் என்பதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அது என்ன பாயிண்ட் நான் சொல்றேன்னா, தமிழ் தேசியம். சீமான் பேசுறது தமிழ் தேசியம் அப்படின்னு அடிக்கடி அவரே சொல்லிக்கிறாரு.